திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்ட்ரோ ஜோதிடம் திருச்சி. நம்ம அஸ்ட்ரோ ஜோதிடம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற நிறைய முக்கியமான ஜோதிட தகவல்கள் அப்படிங்கிற சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தீர்வு நோக்கிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம நிறைய நிறைய வீடுகளில் நிறைய நிறைய பேரோட இப்போ இதுலலாம் வந்து பார்க்கும்போது இந்த குழந்தைங்க ஒரு மாதிரி ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க பார்த்துருக்கீங்க. நிறைய நிறைய வீடுகளில் குழந்தைங்கள இந்த சேட்டைகளை குறைச்சிக்க முடியாமல் சேட்டைகள் பண்ணுற குழந்தைங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் குழந்தைங்க பெற்றவங்க தடுமாறுறத நம்ம நிறைய ரீசெண்ட் டேஸில் பார்க்குறோம். ரீசெண்டாக கூட நம்ம ஆஃபீஸ்க்கு வந்த ஒரு ஒரு கிளைண்ட் வந்து அவங்க குழந்தைய தடுக்கிறதுக்கு, அதாவது ஓரமாக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு உட்கார வைக்கிறதுக்கு பட்ட பாடு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம சொந்த பந்தங்கள்லையும் கூட நிறைய பேர் வந்து இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அது வந்து எதனால இதெல்லாம் உருவாகுது? ஏன் இந்த குழந்தைங்க வந்து இப்படி சொல் பேச்சு கேட்கறது இல்ல? ஏன் இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஹைப்பரா இருக்காங்க? எதனால வந்து அந்த குழந்தைங்கள நம்ம வந்து அடக்க முடியல? எதனால அந்த குழந்தைங்க கொஞ்சம் அமைதியா இருக்க முடியல? அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும், நம்ம குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களை கமெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு கொடுங்க. ஸோ அப்பதான் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நண்பர்கள்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி. ஸோ அப்போ வந்து ஸோ இன்னைக்கு இந்த 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 சாப்டரில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை வந்து அந்த பேராமீட்டர்ஸை பிரித்து பார்க்கணும். இல்லைன்னா ஒரு குழந்தை வந்து எதனால் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி அடமெண்டாக இருக்குது, எதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது, எதனால் ஒரு ஆட்டிசம் மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆளாகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நிறைய நிறைய விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. எதனால் இந்த குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஆகுது, அதுக்கான விஷயங்கள் என்ன, இதனால் எந்த தோஷங்களால இல்லை எதனால் இப்படி ஆச்சு, ஸோ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு ரெண்டாக பிரித்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் முதல்ல வந்து அந்த காசஸ், அந்த காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய 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 குழந்தைங்களோட ஜாதகத்தில் இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகபட்சம் ஆண் குழந்தைகள் தான் இது அதிகமாக பார்க்குது. பெண் குழந்தைகளும் இருக்கு ஆப்வியஸாக, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண் குழந்தைகள் தான் ரொம்ப அதிகமான பாதிப்புகள் உள்ளாகிறத நம்ம ரீசெண்ட் டேஸில் நிறைய பார்க்குறோம். நிறைய குழந்தைங்களோட நம்ம ஹிஸ்ட்ரிஸ் எடுத்து பார்த்தாலும், ஜோதிட ரீதியாக எடுத்து பார்த்தாலும், நான் அதுக்கு ஒரு தனியாக ஃபோல்டரே போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா என்ன மாதிரி அமைப்பு, ஜோதிட அமைப்பு இருக்கிற குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. அது வந்து ஆட்டிசம்க்கு செப்பரேட்டாக இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவ்க்கு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அது வந்து ஜோதிட ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக அந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி சார்ந்த விஷயம். 3ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் ராகு கேது ஆக்டிவிட்டி, ராகு கேதுவோட தாக்கம் இருக்கோ, ராகு கேதுவால பார்க்கப்பட்டாலோ, ராகு கேதுகள் நின்ற வீட்டோட அதிபதி பார்த்தாலோ, இல்லை ராகு கேதுவை டைரக்டா அசோசியேட் ஆகிருக்கிறதாலையோ, இல்லை வந்து ராகு கேது நட்சத்திரங்கள் இருக்கிறதுனாலையோ, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த குழந்தைங்க வந்து, அதாவது அந்த குழந்தைங்களை சொல்றேன், குழந்தைங்களோட பெற்றவங்களை பத்தி சொல்லலாம். அந்த குழந்தைங்களுக்கோட ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல அவங்க லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி, சில பேருக்கு ராசிக்கும் ரொம்ப பலமா வேலை செய்யுது, அதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ராசிக்கு 3ஆம் அதிபதி இந்த மாதிரி ராகு கேதுக்களோட சாரம் பெற்றாலோ, ராகு கேதுக்களோட சேர்க்கை பெற்றாலோ, ராகு கேதுக்களோட பார்வை பெற்றாலோ, அந்த லக்ன அசுபர்களோட பார்வை பெற்றாலோ, முக்கியமா உச்சமடைஞ்ச செவ்வாய் சம்பந்தப்பட்டாலோ, இல்லை நீச்சமடைஞ்ச செவ்வாய் சம்பந்தப்பட்டாலோ, இப்படிலாம் நிறைய ரூல்ஸ் வந்து இருக்கு இந்த குழந்தைங்க வந்து ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறதுக்கு. ஸோ அப்போ வந்து இதையும் தாண்டியும் அந்த குழந்தைங்க ஜாதகத்துல அந்த மாதிரிலாம் இல்லை, ஆனாலும் இந்த மாதிரி ரொம்ப ஹைப்பரா இருக்கு, ஒரு நேரம் போல இருக்க மாட்டேங்கிறான், ஸோ ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும், ரொம்ப அடமெண்டா இருக்கும் அப்படின்னு குழந்தைங்க வந்து அந்த பெற்றவங்களும் சரி, தாத்தா பாட்டிகளும் சரி ரொம்ப ஃபீல் பண்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து தோஷங்கள். அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான தோஷம் வந்து 3 விதமா இருக்கு. முதல் விஷயம் வந்து அந்த குழந்தைங்களோட ஜாதக ரீதியான விஷயம், அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மாவோட ஜாதக ரீதியான விஷயம், அவங்க தாத்தா பாட்டி இந்த வழி வழியா வந்த பாரம்பரியமான விஷயங்களும் நடக்குது. ஸோ அப்ப இதை வந்து இது அந்த குழந்தைங்களோட ஜாதகத்துல இதை தாண்டி சில பேர் வந்து குழந்தைங்க ஜாதகத்துல நல்லா தான் இருக்கும், அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, பெற்றவங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது, பெற்றவங்க பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அவங்களுக்கே தெரியாம பண்றது, அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரையிலும் போயிட்டு அவமானப்படுத்திட்டு வந்து அதுக்கப்புறம் நடக்கிறது, இது பெருவாரியான வீடுகளில் இது நிறைய பார்க்குறோம். ஸோ அந்த குழந்தைங்க ஜாதகத்தை நம்ம வந்து இப்போ ஃபோல்டர் போட்டு எடுத்து வச்சு அதில் பார்க்கும்போதே நான் வந்து ஹிண்ட்ஸில் நோட் பண்ணி வச்சுருவேன். இவங்க வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ், இவங்க வந்து ரொம்ப அவங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அப்படி அப்படி அவங்க அம்மா அப்பா, அந்த குழந்தையோட அம்மா அப்பா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்ததுல 70 to 80% இப்படி தான் வருது. ஸோ அவங்க வந்து யாரெல்லாம் அந்த அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தி ரொம்ப அவங்கள வேதனைப்படுத்தி கல்யாணம் பண்ணுறாங்களோ
அவங்களுக்கு பிறக்கக்கூடிய தலைச்ச பையன் மாதிரியான முதல் பையனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதிக்கப்படுது. இது வந்து நல்லது கெட்டது, குழந்தை இன்னைக்கு ஆக்டிவா இருக்கும், அப்புறம் வந்து போக போக வயசாக ஆக சரியா போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. இல்லை தசாபுத்தி மாறும்போது எல்லாம் மாறிக்கொண்டா ஓகே. பட் இப்போ அவங்கள வளர்க்கறதுக்கு படுற பாடு, ரோட்ல ஓடுதுங்க, கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்ட முடியல, யாரை பார்த்து ஃபோன் கொடுத்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. ஒண்ணுமே அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல, உட்காந்து ஜாதகம் பார்க்க முடியல. அவங்கள தயவு செஞ்சு குழந்தைய கூட்டிட்டு போங்கன்னு நம்ம சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அப்போ அவங்க டெய்லி வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போ இதுக்கெல்லாமே வந்து காரணம் வந்து இந்த மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்றவங்க, பெற்றவங்கள கலங்கடிச்சிட்டு போறவங்க, அது இல்லாம ஒரு மாதிரி போலீஸ் கேஸ், வக்கீல் இது மாதிரி பிரச்சனைகளோட அதிகமா இருக்கிறவங்க, அந்த லவ் சம்மந்தப்பட்ட அம்மா அப்பாவும் சரி வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு அப்புறம் முடியாம வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி துரோகம், மனசுக்குள்ள பாரம், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிக்கப்படுறாங்க, நிறைய பார்த்தாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா சரியில்லாம, இல்லை அம்மா அப்பா இது இன்டர்கனெக்ட் பண்ணி, இல்லை அம்மா அப்பா ரெண்டாம் தரமா இருந்து அந்த குழந்தைங்க வந்து ஒரு சித்தி கொடுமையாலேயோ, இல்லை வந்து ஒரு யாருமே இல்லாம ஆதரவு இல்லாம நமக்கு இவ்வளவுதான் நம்ம இப்படிதான் சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு அழுத்தி வளர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கும் இது மாதிரி ஆகுறாங்க. ஒரு மாதிரி அழுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி சப்போர்ட் இல்லாம ஒரு மாதிரி ஆசிரமங்கள்ல வளர குழந்தைகள், சில அவங்கெல்லாம் வளர்ந்து பெரியவங்களாகி ஒரு மேரேஜ் பண்ணிட்டு இப்போ வராங்க இல்லையா, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் கூட இந்த மாதிரிலாம் ஆயிடுறாங்க. ஸோ இதெல்லாமே எதனால உருவாகுது, இதை ஏன் இப்படிலாம் ஆகுதுன்னா நடந்து வழி வழியா வரக்கூடிய அவங்களோட ஜீன்கள்ல கலந்துருக்கக்கூடிய அந்த அழுத்தம் தான், அந்த மரபு ரீதியான அழுத்தம். அதே சமயத்தில் இதை டெக்னிக்கலா ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸா பிசியாலஜிக்கலா நான் சொல்லலை, ஜோதிட ரீதியா இதை நான் வந்து நம்ம அனலைஸ் பண்ண விதத்துல இதெல்லாமே தெரிய வருது. ஸோ லவ் மேரேஜ் பண்ணவங்க, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க, ரொம்ப அவமானப்பட்டு கல்யாணம் பண்ணவங்க, அதுக்கப்புறம் அவமானப்பட்டு கல்யாணம் பண்ணவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், இவங்கெல்லாம் தான் இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ இந்த தனித்து விடப்படுறவங்களும் சரி, சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி, அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவங்களும் சரி, இல்லை இல்லீகலாக குழந்தை பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிறக்க குழந்தைங்கள்லாம் வந்து இது மாதிரி ஏதோ ஒரு பாட்டில் ஸ்பார்க் ஆகி ரொம்ப 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 ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான தீர்வுகளை தான் இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து காசஸ் தான், இதுதான் காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த காரணங்களால அவங்க வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறாங்க, அன்பேரபிளாக இருக்காங்க, அவங்கள வந்து அடக்க முடியல, அவங்க நல்ல குழந்தைங்களா தான் இருக்காங்க, ஆனாலும் சமத்தாவும் இருக்காங்க, ஆனாலும் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க, ரொம்ப ஓவரா பேசுறாங்க, சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கிறது இல்லை, வாய் பேச்சு கூட வர மாட்டேங்குது, ஆனால் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. சில குழந்தைங்க வந்து 3-4 வயசு வரைக்கும் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கு, பேச்சு குறைஞ்சு போயிடுது, வயதுக்கு மீறிய வளர்ச்சி ஆயிடுது. இப்போ நல்லா நிறைய பெண் குழந்தைகள் கூட அப்படி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணங்கள். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இந்த தீர்வுகள் வந்து முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்போ இருக்கிற மெடிக்கல் டேர்ம்ஸ் என்ன சொல்லுது, இதுக்கு மேல என்ன பண்ணனா, என்ன ரீதியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குழந்தைங்களை வந்து ஒரு அந்த விஷயங்களை வந்து முழுக்க பண்ண முடியாட்டும் ஒரு 80% இதுக்கு வந்து கியூர் பண்ண முடியும். அது வந்து நம்ம நிறைய கேசஸ்லாம் நம்ம உதாரணமா சொல்ல முடியும், நம்ம கிட்டேயும் நிறைய கிளைண்ட்ஸ் அது மாதிரிலாம் இருக்காங்க. இது வந்து ஏன் இதை அதிகமா இன்னைக்கு இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயம்னா, இப்போ ரீசெண்டா என்னோட ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். அது இல்லாம என்னோட ஜோதிட ஆஃபீஸ்க்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு கிளைண்ட் பட்ட பாட பார்த்ததுனால தான் இந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ இப்போ வந்து இது அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம பார்க்க நமக்குமே கஷ்டமா இருக்கு, நம்ம எதுவுமே செய்ய முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து நம்மளே தள்ளப்படுறோம். ஸோ நம்மலாம் இப்படி இருக்கோம், இருந்துமே நம்ம எதுவும் செய்ய முடியலைங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வர்றதுக்கான வந்ததுனால தான் சரி இந்த இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தீர்வுகள் மொத்தம் 3 விதமா பண்ணலாங்க. ஒன்று வந்து ஜோதிட ரீதியாக தீர்வு பண்ணலாம். அந்த குழந்தையோட ஜோதிட எடுத்து அந்த 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 டிரான்சிட்டு இல்லை அந்த குழந்தை அந்த நான் சொன்ன மாதிரி இந்த 3ஆம் பாவாதிபதி, 3ஆம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவரோட நிலை, அவங்களோட நிலை வந்து நவாம்சத்தில் எப்படி இருக்கு, அப்புறம் வந்து யாரால அந்த பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன கிரகமால பாதிக்கப்பட்டிருக்கு, அதை எப்படி சாந்தப்படுத்தலாம், சில சில வந்து எந்திரங்களை பிரயோகிக்கலாம், மாந்திரிக விஷயங்களை வச்சு அமைக்கலாம், சில சில கோயில்களுக்கு வந்து வழிபாடுகளை அனுப்பலாம், சில கோயில்களுக்கு வந்து அபிஷேகங்களை பண்ணலாம், சில விதமான கலர்ஸ் யூஸ் பண்ண வைக்கலாம், சில பொருட்களை யூஸ் பண்ண வைக்கலாம். இதெல்லாம் ஜோதிட ரீதியா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு ஜோதிட ரீதியா பார்க்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது மாந்திரிக ரீதியான தீர்வுகள் இருக்கு. மாந்திரிக ரீதியான இந்த இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து அவமானப்படுத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்களும் ரொம்ப அசிங்கப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு சில மாந்திரிக இயந்திரங்கள்லாம் இருக்கு. மாந்திரிக விஷயங்களை வச்சு அதை சரி பண்ணி அவங்க அது அம்மா அப்பா அப்படி சரியானாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிடுறாங்க. அது வந்து ஈஸியா பார்க்கலாம். ஒரு 60% இது நல்லாவே நடக்குது. இது ஒரு தீர்வு. மூணாவது வந்து எட்வர்ட் பேட்சோட மருந்துகள்லாம் இருக்கு. ஸோ அது வந்து
இந்த குழந்தை என்ன மாதிரியான பின்புலத்துல இருந்து இருக்கு. இப்போ வந்து ஒரு பேர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அம்மா அப்பா. இப்போ எல்லா வீட்லயும் 2 ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருக்காங்க. பட் இந்த குழந்தைய வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப ஹைப்பரா இருக்கான் அப்படிங்கும்போது அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்துட்டு அந்த குழந்தைய இப்போ எத்தனை வயசாகுது, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, கூப்பிட படுத்து தூங்குறானா, வந்து கோவம் அதிகமாக வருதா, பொருட்கள் எடுத்து பல்ல கடிக்கிறானா, செவரெல்லாம் போய் குத்திக்கிற மாதிரியான குழந்தைங்களாம் இருக்கு. அப்புறம் தலையை இடிச்சுக்கிற மாதிரி குழந்தைங்களாம் இருக்கு. அப்புறம் வந்து ஃபோனை கொடுத்தா ஆஃப் ஆகும், ஃபோனை கொடுத்தா தூக்கி எறியும். இந்த மாதிரி என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான விளைவுகள் அந்த குழந்தைங்க பண்ணுதுன்னு பார்த்து அதுக்கு சில சரியான மருந்துகள் இருக்கு. ஸோ அந்த மருந்துகளை ப்ரெஸ்கிரைப்டு தான். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பார்க்கும்போது எந்த பக்க விளைவும் கிடையாது. அந்த அவங்களோட மனநிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொஞ்சம் அமைதியாக ரைட்டு சொன்னால் கேட்குற, முன்னாடிலாம் கேட்க மாட்டேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு அதை அப்படியே நம்ம வந்து சரி பண்ணி அவங்களோட இது பண்ணலாம். இது வந்து எந்த விதமான பக்க விளைவும் இல்லை. பின்னாடி ஃபியூச்சரில் இப்படி நல்லா இருக்கிற குழந்தைங்க வாழ்க்கையில் ஏன் கையை வைக்கணும், குழந்தைங்க வந்து இன்னைக்கு இப்படி இருப்பாங்க நாளைக்கு போயிடுவாங்கன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு போகிறது வந்து தப்பு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆளுமை குறைபாடு அதிகமாகிடும். இப்போ அந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறவங்க அவங்களோட ஏஜ் வைஸ் அவங்களும் அப்பவும் அப்படிதான் இருப்பாங்க. பட் வந்து இந்த டிசிஷன் எடுக்கிறது அவசரம், உடனே பண்ணுறது, இல்லை வந்து பைக் ரேசிங் போகிறது, இல்லை வந்து எல்லாரும் எடுத்தெறிஞ்சு பேசுறது, அது மாதிரி அப்படியே ஆளுமைகள்லாம் மாறிடும். ஸோ அந்த ஆளுமைக்கு சீர்கேடெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ வந்து அந்த அம்மா குழந்தைக்கு பெற்ற அம்மா அப்பாவும் சரி, அவங்களோட தாத்தா பாட்டியும் சரி, அவங்களே இப்போவே நம்ம எதனால இது உருவாச்சுன்னு பார்த்து அதை சரி பண்ணலைன்னா அகெயின் அடுத்த தலைமுறைக்கு இது வந்து போய் ரீச் ஆகும். ஸோ அப்போ இது மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்வு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது தீர்வுகள் தேவைப்படுறவங்க நம்ம அணுகுங்க. நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்மகிட்ட முக்கியமான நண்பர்கள் இருக்காங்க, ஜோதிட தாந்திரிக மாந்திரிகம் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்காங்க. நம்ம அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு பேக்கேஜாக தான் இது பண்ணுறோம். ஸோ ஒரு டீம் ஒர்க்காக இது எப்படி இருக்குது, ஸோ இந்த மாதிரியான பரிகாரங்களும் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி தோஷங்களை நிவர்த்தி பண்ணிங்க. இந்த பித்திரு தோஷம் இருக்கும் போதும் சரி, சில சில தோஷங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலான தோஷங்கள்லாம் இருக்குது. அந்த மூணாவது சம்மந்தப்பட்ட இதுவும் இல்லாமல் பொதுவாகவே ஜாதகத்தில் அந்த குழந்தைங்களுக்கு சில தோஷங்கள் இருக்குது. அந்த தோஷங்களோட வெளிப்பாடு அப்பாவோட அத்தையோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அம்மாவோட மாமாவோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாமே கிரக ரீதியாகவும் பார்த்துட்டு அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியும் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான சில மருந்துகளோ, சில பரிகாரங்களோ, சில ஹோமங்களோ, இல்லை ஏதாவது என்ன கொடுத்தா சரியாகுமோ அதை பார்த்து நம்ம பண்ணும்போது நிச்சயமா ஒரு 80% வந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றலாம். ஸோ அந்த இதை வந்து ரொம்ப ஒரு சமுதாய கடமை மாதிரி இப்போ நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னா இப்போ அந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கும் போது தான் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், நம்ம தெரியாது இல்லையா, நம்ம தான் வந்து அவங்கள சரியான பாதை அமைச்சு, சரி இப்படி இருக்கா, இது கொடுத்தா இந்த மாதிரி சாப்பிட வச்சா, இந்த மாதிரி மருந்து கொடுத்தா, இந்த மாதிரி பேசினா இந்த மாதிரி குழந்தைங்களை வரும்ன்ற முதல்ல பக்குவத்தை நமக்கு முதல்ல தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கும்போது சர்வ நிச்சயமா அவங்க வந்து சரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுறவங்க நம்மளை அணுகுங்க. சில தாந்திரிக எந்திரங்கள் தேவைப்படுறவங்களும் நம்மளோட சேனலை கூப்பிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் இது மாதிரி இன்னொரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம்.